ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு ப்ரான்ஸ் கிரேவி செய்ய போகிறோம். இதை பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு லலிதாஸ் குசின். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானோடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நல்லா பொரியணும். பொடியாக கட் பண்ணியிருக்க ஆனியனை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். கிரேவிக்கு நீங்கள் இந்த சைஸில் ஆனியன் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். நான் உங்களோட ஒரு ஹாப்பி நியூஸ் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோட எண்டில் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா அங்கங்கே குட்டி குட்டி டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ரான்ஸ் சமைச்ச பிறகு பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள், சாம்பார் பவுடர், சில்லி பவுடர், தனியா பவுடர், உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் சேர்ப்பேன். அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வேக வைக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன்னா, எண்ணெயில் வதக்கும்போது சேர்த்தோம்னா ரொம்ப காரம் நெடியேறும். இப்போ இருமல் வரும், நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி கிரேவியாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சமைக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. தேங்காய் பால், இது வெறும் தேங்காய் பால் கிடையாது. இதோட நான் சோம்பு, கசகசா, பாதாம், முந்திரி, திக்கான பால் ஆடை இதையெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா க்ரீமியாகவும் ரொம்ப டேஸ்ட் ரிச்சாகவும் இருக்கும். அதனால் நான் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ண பால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மூடி வச்சுட்டு இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரான்ஸோடைய முதுகு பகுதியில் நடுவில் பிளாக் கலரில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்து கவனமாக க்ளீன் பண்ணிடணும். இப்போ நான் உப்பு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நான் 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வீடியோவோட பிகினிங்கில் சொன்ன ஹாப்பி நியூஸ் இதுதாங்க. நம்ம சேனலில் ரீசெண்டாக ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு பூவை பற்றி. அது கிட்டத்தட்ட 6 lakhs வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. நம்ம சேனலோட சப்ஸ்கிரிப்ஷனும் 2K ரீச் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான். தேங்க்யூ ஸோ மச். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் மல்லி இலை தூவிட்டு 2 மினிட்ஸ் இதை மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான ப்ரான்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.